ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெம்பிள் வியூ. நம்ம டெய்லி லைஃப்பில் டெக்னாலஜி, ஏஐ, ஸ்கைஸ்கேப்பர்ஸ், கார்ஸ் இதெல்லாமே ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆனால் ஒரு கொஷன் என்னன்னா, பழைய நாகரிகத்தில் இருந்த மக்கள் இன்னுமே நம்ம கூட இருந்தால் அந்த லைஃப் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. எகிப்ட் பிரமிட்ஸில் இன்னுமே பரோஸ் தான் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லைனா மாயன் டெம்பிள்ஸில் இருக்கிற குருமார்கள் இன்னுமே வானத்திலேருந்து கடவுளோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஜெனரேஷன்ல நடந்துக்கிட்டு இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். முதல்ல நம்ம பண்டைய எகிப்தை பத்தி பார்க்கலாம். எகிப்த் நாகரிகம் இன்னும் உயிரோடு இருந்தா உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாடர்னான ஸ்கைஸ்கேப்பர்ஸ், மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷங்கள் பழமையான பிரமிட்ஸ் இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த பிரமிட்ஸ்ல டூரிஸ்ட் மட்டும் இல்லை, உண்மையான அந்த காலத்துல இருந்த மத குருமார்கள் அவங்களோட சேர்ந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எகிப்தியன்ஸ் நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க நம்பிக்கையோட சொல்லுவாங்க, பரோஸ்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் கிங்ஸ் மட்டும் இல்லை, அவங்க கடவுள்னு சொல்லி. ஸோ கவர்மெண்ட்ல எலெக்ஷன், டெமோக்ரஸி இது எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலாக டிவைன் ரூல் தான் இருக்கும். அதாவது பரோட்டா இந்த உலகத்துக்கே கடவுள் மாதிரி, அவர் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறவர் மாதிரியும், அவரை தான் எல்லாருமே வணங்கி ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற மாதிரியும் உலகம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நாம் சொல்கிறோம் நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த எகிப்திய நாகரிகத்தில் இன்னும் இருந்திருந்தா அவங்க டெம்பிள் ஆஃப் ரா, அதாவது சூரிய கடவுளையே ரிசர்ச் சென்டரா உருவாக்கி சன் எனர்ஜியை டிரெக்டா கேப்சர் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பண்டைய எகிப்தியர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெடிசின், அஸ்ட்ரானமி, மேத்தமெட்டிக்ஸ், ஆர்கிடெக்சர் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான நாலேஜ் அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஸோ 1000 வருஷங்கள் முன்னாடியே இது இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க இருந்திருந்தா அவங்களோட நாலேஜ் ஏஐ ரொபோட்டிக்கோட கம்பைன் ஆகி இருக்குன்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ பவர்டான மம்மிஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கும். இல்லைனா அவங்களோட மிகப்பெரிய கார்டியனான சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும், நடக்கிற மாதிரியும், பேசுகிற மாதிரியுமான சிஸ்டம் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த நாகரிகத்தோட டெக்னாலஜியை சயின்ஸ் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி சேர்த்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிலீஃப், எனர்ஜி அண்ட் சோல் ரெண்டுமே கனெக்டடானு சொல்லி. ஸோ முடிவாக சொல்லணும்னா எகிப்த் இன்னும் இருந்திருந்தா அது ஒரு டெக்னாலஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் கிங்டமாக இருந்திருக்கும். அங்கே மேஜிக், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே ஒரே இடத்துல எக்ஸிக்ட் ஆகிருக்கும். அடுத்ததா மாயன் நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம். இவங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான நாகரிகங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். அவங்க உருவாக்கின கேலண்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஒரு ஒண்டராத்தன் எக்ஸ்பர்ட் ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்னும் உயிரோடு இருந்திருந்தா, அந்த நாகரிகம் இருந்திருந்தா மேபி நாசாவை விட அக்யூரேட்டாக ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி அந்த நாலேஜ் எல்லாம் வேற லெவல்ல ஹைல இருந்திருக்குன்னு சொல்லலாம். மாயன் மக்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி காடுகளில் தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க டென்ஸ் ஃபாரஸ்ட்ல ரொம்ப பெரிய பெரிய ஸ்டோன் டெம்பிள்ஸ், பிரமிட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ இருந்தால் அந்த டெம்பிள் எல்லாம் மாடர்ன் சயின்ஸ் சென்டர்ஸாக மாறி இருக்கும். அங்கே இருக்கிற மாடர்ன் மாயன் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், மூன், காஸ்மிக் எனர்ஜி இதெல்லாம் ஸ்டடி பண்ணி யூனிவர்ஸோட சீக்ரெட்ஸை டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க சயின்ஸில் மட்டுமே இன்ட்ரெஸ்டான ஆட்கள் இல்லை, அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் நேச்சர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நம்புறவங்க. ஸோ அவங்க நம்புறாங்க என்னன்னா மனிதர்களும் நேச்சரும் ஒன்றுன்னு சொல்லி. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பொல்யூஷன், கிரீட், யுத்தம் இது எதுவுமே இருந்திருக்காது. அவங்க நம்புறது என்னன்னா ஹார்மனியை மெயின்டைன் பண்ண மட்டும்தான் உலகத்தோட பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ மாடர்ன் மாயன்ஸ் இருந்திருந்தா இந்த சுற்றாடல் எல்லாம் மாசுபடுத்தல், அது மட்டும் இல்லாமல் காடழிப்பு, பிளாஸ்டிக் பொல்யூஷன் இது எதுவுமே இருந்திருக்காது. அவங்க எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டெக்னாலஜியை டெவலப் பண்ணுவாங்க. பட் ஸ்லோவாக சஸ்டைனபிளாக தான் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. அதாவது எர்த் ஃப்ரெண்ட்லியாக, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இன்வென்ஷன் பண்ணுவாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த மாயன் நாகரிகம் இன்னும் இருந்திருந்தா நம்ம எர்த்ல பீஸ், பேலன்ஸ் அண்ட் கிரீன் ஹார்மனி இருந்திருக்கும். டெக்னாலஜிக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பெர்ஃபெக்டான மிக்ஸான உலகமாக இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா இந்து நாகரிகத்தை பார்க்கலாம். இதுவும் இந்த உலகத்தோட மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஒரு நாகரிகத்தில் ஒன்றுன்னு சொல்லலாம். 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே மாடர்ன் சிட்டிஸ் போலவே அவங்களும் ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்ட சிட்டிஸ் எல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ இந்த 2 சிட்டிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வைடான ஸ்ட்ரீட்ஸ், ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம், ஈக்குவல் சைஸ்டான ஹவுசஸ், பப்ளிக் பாத்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பிளானிங்கோடு இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்திலே எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டான சிட்டி லைஃப்பை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போது அதே இந்த நாகரிகம் இன்னும் உயிரோடு இருந்துச்சுன்னா இந்தியாவில் உள்ள சிட்டிஸ் எல்லாமே முதல் ஸ்மார்ட் சிட்டிஸாக மாறி இருக்கும். சென்னை, பெங்களூர், மும்பை இது எல்லாமே அவங்களோட இன்ஸ்பயர்டான டிசைனில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியன்ட்னு சொல்லலாம்.
ஸோ அந்த காலத்துல அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் லைன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதனாலே சிட்டி க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருந்திருக்கு. அது இப்போ இருந்திருந்தா அவங்க மாடர்ன் டெக் யூஸ் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாகரிகத்தோட சொசைட்டி ரொம்பவே பீஸ்ஃபுல்லானதுன்னு சொல்லலாம். அவங்க எந்த விதமான சண்டையும் யுத்தமும் எந்த ஒரு மண்ணென்ற ரூலுமே இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க ட்ரேட் பேஸ்ட் கம்யூனிட்டியாக தான் இருந்திருக்காங்க. அவங்க பிஸ்னஸ், ஃபார்மிங், கிராஃப்ட்மேன்ஷிப் இதிலெல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான சொசைட்டி இப்போ இருந்திருக்கும். அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ், பொயட்ரி, சீல்ஸ், ஜுவல்லரி எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நாகரிகம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தோடைய மோஸ்ட் அட்வான்ஸ்டான அண்ட் எக்கோ ஸ்மார்ட்டான கண்ட்ரியாக இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு நாகரிகத்தை யோசிக்கலாம். பழமையான கிரீஸ் நாகரிகம் இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் கிரீஸ் இந்த உலகத்தோடைய நாலேஜ் சென்டர்னு சொல்லலாம். ஸோ அங்கே இருந்த ஃபிலோசபர்ஸ், சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாமே ஒரு படி மேலே நாலேஜ் இருந்தவங்கன்னு சொல்லலாம். சோக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்ஸ் இதை மாதிரி திங்கர்ஸ் அவங்களால தான் இந்த உலகத்தோட மாடர்ன் ஐடியாஸே ஸ்டார்ட் ஆகிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட நாகரிகம் இன்னும் உயிரோடு இருந்திருந்தால் கண்ட்ரியை பொலிட்டீஷியன்ஸ் இல்லை ஃபிலோசபர்ஸ் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. அதாவது விஸ்டம் அண்ட் லாஜிக் பேஸ் பண்ண டிசிஷன் தான் எடுக்கப்படும். எமோஷன் இல்லை பொலிட்டிக்ஸ் உண்மையை பேஸ் பண்ணினது தான் இருந்திருக்கும். அவங்களோட சிஸ்டமாக இது தான் இருந்திருக்கும். அண்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிற கான்செப்டையுமே இந்த க்ரீக் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இருந்திருந்தால் அந்த அரிஸ்டாட்டிலோட ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் தான் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும். கவர்மெண்ட்டோட டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாஜிக் மேலே தான் பேஸ் ஆகிருக்கும். அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தில் முக்கியமாக இருக்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மைண்ட் அண்ட் பர்ஃபெக்ட் பாடி. அதாவது உடல் மனசு ரெண்டையுமே ஈக்குவலாக வளர்க்கணும்னு சொல்லி ஸ்கூல்ஸில் மெத், சயின்ஸ் கூட ஃபிலோசஃபி, ஆர்ட், மியூசிக், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸோட கற்றுக் கொடுக்கப்படும். இப்போ மாடர்ன் உலகத்தில் கிரீஸ் இருந்திருந்தால் அங்கே டிக்டாக், யூடியூப்பில் மோட்டிவேஷ்னல் ஃபிலோசபர்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகியிருப்பாங்க. அது நாலேஜ் பேஸ்டான ஃபன் கண்டென்ட் எல்லாம் வைரல் ஆகியிருக்கும். மக்கள் லாஜிக், ரீசன், ஹெல்த் அண்ட் மைண்ட் பேலன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி வாழுவாங்க. எந்த விதமான யுத்தமும், ஹேட்டும், ஃபேக் நியூஸும் இல்லாமல் எல்லாமே குறைஞ்சிருக்கும். மொத்தத்தில் சொல்லணும்னா பழமையான கிரீஸ் இன்னும் இருந்திருந்தால் இது ஒரு ஸ்மார்ட், வாய்ஸ் அண்ட் ஹெல்த்தி வேர்ல்டாக இருந்திருக்கும். அங்கே எஜுகேஷன் நாலேஜ்க்கு மட்டும் இல்லாமல் லைஃபோட மீனிங்கை கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒரு பிளேஸாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த நாகரிகம் எல்லாம் அழிஞ்சு போனாலுமே இது விட்டு சென்ற ஐடியாஸ், நாலேஜ் இன்னுமே நம்ம கூட தான் இருக்குது. இப்போ நாம் மாடர்ன் ஏஜில் இருக்கிறோம். ஆனால் அந்த பழமையான விஸ்டம் தான் நம்ம ரூட்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எந்த பழைய நாகரிகம் நம்ம கூட இருந்திருந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு சொல்லி. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய மிஸ்டீரியஸான டாபிக்ஸில் வீடியோஸ் நான் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.